உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுறேன். நீங்க வள்ளி சீரியல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா சாரேகாமா டிவி ஷோ தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கு உன் அக்கா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து ஒரே கலவரம், குழப்பம், பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. கடுப்பா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வீட்டை விட்டு டோட்டலா அனுப்பணும். அதுக்கு ஏதாவது பெருசா பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிடைச்சிடுச்சு. மருமகளே, என்ன அப்படி பாக்குற? குத்தி கொலை பண்ணிடுவேன்னு பயமா இருக்கா? உன்னை கொலை பண்ணி நான் ஜெயிலுக்கு போய் களி தின்னணுமா? ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, ஆனந்த் சீக்கிரம் வாடா. ஆனந்த் சீக்கிரம் வாடா. பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிட்டா பாருடா. என்ன கொல்ல பாக்குறா. ஆனந்த் சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துறா. சீக்கிரம் வாடா ஆனந்த். சீக்கிரம் வாடா, என்ன காப்பாத்துறா. ஐயோ சித்தப்பா, ரத்தம் வருது சித்தப்பா. என்னாச்சு சித்தப்பா? எப்படி ஆச்சு சித்தப்பா? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். நரம்பு ஏதாவது கட் ஆயிருக்கு போகுது. வாங்க சித்தப்பா. நான் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் வரல. நான் வரல. இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. சத்தியமா இருக்க மாட்டேன். ஆனந்த், இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. காஃபி கொண்டு வரா, அதுல பாய்சன் கலந்து தரா. இப்போ பழத்தை எடுத்து வந்தா அந்த கத்திய வச்சு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றடா. இல்ல, நான் பண்ணல. முடியலடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ வயசாயிடுச்சு, நெஞ்சு வலி, தலைவலின்னு அப்படியே செத்து போனா கூட பரவாயில்ல. இப்படி எல்லாம் குத்தி கொலை பண்ணி ஆள் உரு தெரியாம செத்து போறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம்டா. சித்தப்பா வேணாம், நான் போயிடுறேன்டா. நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஐயோ சித்தப்பா, நீங்க ஏன் போன சித்தப்பா? இவள இந்த வீட்டை விட்டு நானே துரத்துறேன். என்னங்க? வாங்க சித்தப்பா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். நான் வரலடா, நான் வரல. அப்படி என்னடா தப்பா கேட்டேன்? அந்த வெக்கி பையன் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்கா, தண்டமா சோறு சாப்பிடுறான். ஏமா நம்ம வீட்டு பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறியே, இது உனக்கே நியாயமா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டப்பா. அதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாடா அவ. என்ன கொலை பண்ண வந்தாடா அவ. ஐயோ கத்தியால கைய கிழிச்சாடாவ. வேணாடா.
இவ்வளவு அடிக்காதடா. நான் ஒண்ணும் இவ்வளவு பண்ணலங்க. அடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. இவள தூண்டி விடுறது எல்லாமே இவ அக்காக்காரி. இல்ல, அக்கா ஒண்ணும் பண்ணல. அவ வேலைதான்டா இதெல்லாம். அதனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்றா. இல்ல, நீங்க வாங்க சித்தப்பா, முதல்ல ஹாஸ்பிடல் போய் கையில கட்டு போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இவள நான் கவனிச்சுக்கிறேன். இனிமே இந்த வீட்ல இவ இருக்க போறதே இல்ல. நீங்க வாங்க சித்தப்பா, வாங்க என் கூட வாங்க. ஐயோ, முடியலக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை. சில நேரங்கள்ல வாழ்க்கை மேல வெறுப்பே வந்துருது. செத்து போயிடலாமான்னு கூட தோணுது. குழந்தை முகத்தை பார்த்துதான் மனசு தேத்திக்கிற அத்தை. என்னம்மா நீ இதுக்கு போய் இப்படி எல்லாம்? இத பாரு, நீயே சாகணும், அந்த சிவசங்கர் தான் சாகணும். அவன சைக்கோவா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்ல விக்கி, எப்போ ஒருத்தன் இவ்ளோ பண்றானோ இதுக்கு மேல அவனை சும்மா விடக்கூடாது. வெண்ணிலா, நீ வீட்டுக்கு போ, நான் வரத பாத்துக்கிறேன். வள்ளி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம வெண்ணிலாவை அந்த வீட்டுக்கு போக சொல்றது சரியில்லைம்மா. நாளைக்கு அவன் வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டானோ? இல்ல மாமா, மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்த முடியாது. இவ அந்த வீட்டுல இருக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல மாமா. ஆனா அவ அங்க நிம்மதியா இருக்கவே கூடாது. சொல்லுங்க பாட்டி. வெண்ணிலா அங்க வந்தாளா? ஆமா பாட்டி, அவ இங்கதான் இருக்கா. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்றா. நான் அவகிட்ட பேசி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாட்டி. இல்ல வள்ளி, வேண்டாம், அவ இங்க வரவே வேண்டாம். நான் அவ நல்லதுக்கு தான் சொல்றேன். தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு அவ அங்கேயே நிம்மதியா இருக்கட்டும். அந்த சிவசங்கர அவளை நிம்மதியா வாழவே விட மாட்டாமா. வள்ளி, வெண்ணிலாவை கொஞ்ச நாள் அங்கேயே வச்சுக்கோ. பாட்டி, என்ன நீங்களும் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்த் ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம்னு இருந்தா அவங்களுக்குள்ள விரிசல் இன்னும் அதிகமா தானே ஆகும். இவ அங்க வரட்டும் பாட்டி. எப்போ அந்த சிவசங்கர் இவ்வளவு தூரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ இதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேன் பாட்டி. பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இவ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவா. இனி அவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். சரி. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? நான் இவ்வளவு தூரம் சொன்னேன், அவனை முடிச்சிருன்னு சொன்னல? இல்ல மேடம், நானும் முடிக்கலான்னு தான் நினைச்சேன். நீ கனவை கண்டுகிட்டே இரு. அந்த சேனா அவனை தூக்கிட்டு போயிட்டா. இல்ல மேடம், எல்லாமே மாறி போயிடுச்சு மேடம். அந்த பாய்சனை ட்ரிப்ஸ்ல ஏத்துறதுக்குள்ள சேனாவும் ஜட்ஜும் உள்ள வந்துட்டாங்க மேடம். எலக்ட்ரிக் ஷாக் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சு அவன் அங்க இருந்து எந்திரிச்சு ஓடிட்டான் மேடம். அவ சும்மா இருக்க மாட்டா. அவளுக்கு தேவை எவிடன்ஸ். அந்த 11 நாள் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மட்டும் கோர்ட்ல சேனாவுக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டானா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். ஆனா இந்த ஈஸ்வரி அவனை வாயை துறக்க விட மாட்டா. நீ எங்க போயிடாத, எங்க இரு. சரிங்க மேடம். அவ கோர்ட்ல என்ன பேசணும்னு நான் முடிவு பண்றேன்.
ஐயோ ஆனந்த் இவனை கொல்ல பாக்குறாடா. என்ன ஆச்சு சித்தப்பா? ஆனந்த் இவனை கொல்ல பாக்குறாடா. இல்லைங்க. இவ கொடுத்த காஃபில ஏதோ விஷம் கலந்துருக்குடா. ஐயோ 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 ஆனந்த். ஜிஆர்கே, இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏற்கனவே நிறைய பட்டாச்சு. நானும் போனா போகுதுன்னு வெண்ணிலாவுக்காக விட்டுக்கிட்டே இருந்தேன். எப்ப அவளை டைவர்ஸ் பண்ண போறேன்னு ஆனந்த் சொன்னாரோ அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த நிமிஷம் அந்த சிவசங்கருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வீட்ல சுத்தமா நிலைமை சரியில்லை வள்ளி. நாளுக்கு நாள் சிவசங்கர் பண்ற அட்டூழியம் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. இனிமேலும் பேசிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு புரிய வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த சிவசங்கர் கொட்டத்தை அடக்கணும். இதையெல்லாம் நீ முன்னாடியே பண்ணிருக்கணும். பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு லேட் ஆகல. நான் சொல்லி கொடுக்கிற இந்த படத்தை வாழ்நாள் முழுக்க அவன் மறக்கவே கூடாது. அதுக்கு உங்க உதவி எனக்கு வேணும். சொல்லு வள்ளி, நான் என்ன செய்யணும்? நிஜமா சொல்றேன்டா, உன்னை நினைச்சாலே எனக்கு கோவமா இருக்குடா. ஏண்டா அங்க உனக்காக தான்டா சொத்தை சேர்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் நான் கெட்டவன் பேர் வாங்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவங்க முன்னாடி திருந்துட்டேன்னு டைவ் அடிக்கிற. என்னடா திடீர்னு வேற மாதிரி ஆயிட்ட? நல்லவன் சொல்லி பாய்சன் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்ட. என்னடா அதெல்லாம்? உனக்கு என்னடா குறை? டேய் என்னதான்டா, எப்படி திடீர்னு உனக்கு இவ்வளவு பெரிய ஞானோதயம்? என்ன ஏதாவது மலையில போய் உட்காந்துட்டியா, இல்ல சமாதியில போய் தியானத்துல உட்காந்தியா? டேய் உன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, நல்லவன் கடைசியில தான் ஜெயிப்பான். அதுக்குள்ள கெட்டவன் வாழ்ந்து முடிச்சு போயிடுவான். வாழ்க்கையில நல்லவனா இருந்த யாருமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லவனா வாழ்ந்தா பேரு மட்டும்தான் கிடைக்கும், ஆனா கெட்டவனா இருந்துட்டேன்னா எல்லாமே கிடைக்கும். Stupid. ஐயோ, இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடா. நல்லவனும் 80-90 வயசுல தான் சாகுறான், கெட்டவனும் அதே 80-90 வயசுல தான் சாகுறான். சொல்ல போனா நல்லவனுக்கு தான்டா பிபி சுகர்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, திருந்துறோன்னு மட்டும் நினைக்காத. வள்ளியே சொல்லியிருக்காடா, போதையில வளர்றேன் பாரு. வள்ளி இல்ல வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று. அது சரி, பிரியா நீ ஏன் இவ்வளவு அட்வைஸ் அள்ளி வழங்குற? நான் நல்லவன் ஆயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னா? என்னடா சொல்ற? உன்னதான் கேக்குறேன் டேடி, உன்னதான் கேக்குறேன். நான் நல்லவன் ஆயிட்டேன்னு உனக்கு எவன் சொன்னா? நான் வீட்டுக்கு வந்து கதறி அழுதது, வைஷாலி கிட்ட மன்னிப்பு கேட்டது, வள்ளியோட சேர்ந்துகிட்டு விக்கிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தது, இதையெல்லாம் பார்த்துட்டு நான் நல்லவன் ஆயிட்டேன்னு நீயாவே முடிவு பண்ணிட்டியா? வா, ஒன்ன நல்லா புரிஞ்சுக்க. வில்லன் எப்பவுமே ஹீரோவாக முடியாது. வள்ளி கூட சேர்ந்துகிட்டு விக்கிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி பண்ண. அது எதுக்கு தெரியுமா?
வள்ளி அந்த பணத்தை எடுத்தது நீதான்னு கண்டுபிடிச்சிட்டான். பணத்தை கையாடல் பண்ணதும் நீதான்னு தெரிஞ்சு போச்சு. அதை ப்ரூவ் பண்ணி கேஸ் உன் பக்கத்துல வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான். ஆனந்த், நீ கீ கொடுத்து வச்சிருக்கியே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அவனுக்கு அவங்க கீ கொடுத்துருவாங்க. அப்புறம் உன் சாயெல்லாம் வெளுத்து போயிடும். அதனாலதான் அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி பண்ணி அவங்க கூட இருந்து குழப்பி விட்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி விக்கிய வெளியே கொண்டு வந்துட்டேன். இந்த மேட்டர் அப்படியே கம்முன்னு அமுக்குனது நான் தான். அதனாலதான் நீ அந்த வீட்டுல ஜம்முன்னு இருக்க. ஒருவேளை நீதான் அவங்க கண்டுபிடிச்சிருந்து உன் மேல கைய வச்சிருந்தா உன் கதை க்ளோஸ். அப்பா உன் பஞ்சாங்கம் சித்தாந்தம் இதையெல்லாம் தனியா வச்சுக்க. எப்ப எதை நடத்தணும்னு எனக்கு தெரியும். விக்கிய வள்ளிய லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாதுப்பா. அவங்களோட அடுத்த டார்கெட் இப்ப நீதான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை காப்பாத்தணும்னு நல்ல மாதிரி நடிச்சேன், பாய்சனை குடிச்சேன். அந்த பாய்சன் 2 மணி நேரம் வரைக்கும் ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரிஞ்சுதான் கடையில இருந்து வாங்கி குடிச்சு வைஷாலி முன்னாடி நடிச்சேன். என்ன இவ்வளவு நடிச்சும் வைஷாலி என்ன நம்ப மாட்டேங்கிறாளே. நல்லவனா நடிக்கலன்னா ஜிஆர்கே என்ன கொன்னுடுவான். எனக்கு இதான் சேஃப். டேய், நிஜமாதான் சொல்றியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷம். சூப்பரா, இப்பதான்டா நீ என் புள்ளா நிரூபிச்சிருக்க. கம் கம், லெட் மீ ஹேவ் a drink. போதும் போதும் போதும். சரி சரி, cheers. ஆனா ஒண்ணுடா, எனக்கு வர கோவத்துக்கு அங்க நடக்கிற அத்தனை கன்ஃபியூஷனுக்கும் காரணம் அவ ஒருத்தி தான்டா. திடீர்னு வந்துட்டு என்னலாமோ பண்ணிட்டா. சார், நீங்க கேட்ட 65 ஐஸ்கிரீம். இரு, வெண்ணிலா வெண்ணிலா வேற எந்த ஃப்ளேவரும் கிடைக்கலையா? வெண்ணிலா வெண்ணிலா அந்த பேரை கேட்டால அப்படியே எரிச்சலா வருது. பிரகாஷ், அவ இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுடா. அவ இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குழப்பமும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இல்லடா, அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த வெண்ணிலாவையும் ஆனந்தியும் பிரிக்கணும். இல்லைன்னா மொத்தமா அந்த வெண்ணிலாவை ஒழிக்கணும். இந்த 2ல ஒண்ணு நடந்தே ஆகணும். அப்படி நடக்கும்போது கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும்தான்டா. நாம சொல்ற பேச்ச கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு ட்ரம்ப் கார்டை தூக்கி அந்த ஆனந்துக்கு 2ஆம் தனமா கட்டி வச்சிருவோம். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாம அங்க வைக்கிறதாண்டா சட்டம். டோன்ட் வரிப்பா, நீ எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் உன் புள்ள பக்கபலமா இருப்பான். நீ நினைக்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். குட். சரிப்பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. நம்ம நாளைக்கு மீட் பண்ணி பேசலாம். ஆல் ரைட், வில் மீட். அப்பா பார்த்து போ. ஷூர், டேக் கேர். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுறேன். நீங்க வள்ளி சீரியலை தொடர்ந்து பார்க்கணும்னா சாரேகாமா டிவி ஷோ தமிழ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.